உங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகி 1 வருஷம் 2 வருஷத்தில் இப்படி வெளில கோயில்களுக்கோ தியேட்டருக்கோ எங்கேயோ போகும்போது ஒரு குழந்தையோட வர்ற தாய்மார் இல்லைன்னா வந்து பால் கொடுத்துட்டு இருக்க தாய்மார் இவங்களை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன வகையான ஏக்கம் இருக்கும் அந்த நேரத்தில்? ரொம்ப ஏக்கமாக இருக்கும் சார். ஒரு ஸ்டேஜில் எனக்கு யாருமே டிஸ்டர்பன்ஸ் தரல. இருந்தாலும் எனக்கே ஒரு மென்டல் ப்ரெஷராக என் ஹஸ்பண்ட் கூட தெரியாத ஒரு விஷயத்த சொல்கிறேன் சார். அவர் என்னோட எல்லா கஷ்டத்தையும் பார்த்துருக்காரு. ட்ரீட்மெண்ட் போனது, கோயிலுக்கு போனது, பரிகாரம் பண்ணது, ஜாதகம் பார்த்து ஏமாந்தது, எல்லாருக்கும் சேம் தான் அது. அதையெல்லாம் தாண்டி அவருக்கு தெரியாமல் ஒரு விஷயம் நான் என்ன பண்ணுவேன்னா, நானே அந்த சில ஓல்டு கிளாத்தெல்லாம் எடுத்து என் வயிற்றுக்குள்ளே வச்சுக்குவேன் சார். கன்சீவாக இருக்கும் நம்ம, வயிறு பெருசாக இருக்கும், அதெல்லாம் ஆசையாக இருக்கும் எனக்கு. நான் தான் அந்த சின்ன ஏஜில் எனக்கு குழந்தை வேணும்னு நினச்சிட்டேன்ல. நானும் அந்த ஓல்டு கிளாத்லாம் எடுத்து வச்சுட்டு அவர் இல்லாதப்ப கதவெல்லாம் லாக் பண்ணிவிட்டு கை நிறையா வளையல் போட்டுக்கணும், வளகாப்பு பண்ணிக்கணும், அந்த மாதிரி ஆசையெல்லாம் இருக்கும் எனக்கு. போட்டுக்குவேன். போட்டுக்கிட்டு அந்த ப்ரெக்னென்ஸ் லேடி எப்படி நடப்பாங்க, அவங்களால நடக்க முடியாது, உட்கார முடியாது. நானே என்னை இமேஜின் பண்ணிக்குவேன் அந்த மாதிரி. அதெல்லாம் எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகும். ஏன்னா எனக்கு மாமனார் மாமியார் இருந்து என்னைய யாரும் டார்ச்சர் கொடுக்கல. அதனால் சின்ன வயசுலேயே ஆசைப்பட்ட ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கல அப்படின்றது ரொம்ப ஏக்கமாக இருக்கும். ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து சொந்தக்காரங்க சுற்றி இருக்கோம் யாரும் இல்லை, அவங்க டார்ச்சர் கொடுக்கல. நீங்கள் ஆக்சுவலாக அவங்க டார்ச்சரும் கொடுக்கல, அரவணைப்பும் கொடுக்கல. ஆனால் உங்களுடைய தாட்ஸ் இருக்குல்ல, உங்களோட சிந்தனை, அதுதான் உங்களுக்கு இவ்வளோ பெரிய டார்ச்சரை கொடுத்துருக்கு. எஸ், யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களோட மைண்ட், உங்கள் டார்ச்சர் எதுவுமே வெளிலேருந்து இல்லை, உள்ளேருந்து தான் இருந்துச்சு, எனக்குள்ளே தான் இருந்துச்சு. ஆனால் எனக்கு வந்து 2026 இருக்கோம் நம்ம. நீங்கள் என்ன 1990களில் இருக்கக்கூடிய பெண் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி நீங்கள் யோசிக்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. 2026 பழைய, ரொம்ப பழைய யுகத்துல இருந்து வந்து ஒரு ஆள் மாதிரி இருக்கணும், ஒர்க்குக்கு போகக்கூடாது அப்படிலாம் நினைச்சேன். ஆனால் என்னோட லைஃப்ல நான் நினைச்ச எல்லாமே ஆப்போசிட். நீங்கள் கல்யாணம் ஆகி 2 வருஷத்துல நீங்கள் சூசைட் அட்டன் பண்ணிட்டீங்களா? நீங்கள் நாள் என்ன நடந்துச்சு, என்ன பண்ணீங்க, எதனால வந்து அந்த இது வந்துச்சு? அவர் மெடிக்கல் ட்ரிப்னால நிறைய மாத்திரை இருக்கும். கதவெல்லாம் லாக் பண்ணிட்டு எல்லா டேப்லெட்ஸும் எடுத்து கையில் வச்சுக்கிட்டேன். கரெக்டாக அந்த டைம் வந்தார் சார். அவர் வந்துட்டார். என்ன பண்ணிகிட்டு இருக்கேன்னு கேட்டார். நான் இல்லை, எல்லாமே என்ன பிராண்டுன்னு தான் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்டேன். பட் ஆனால் அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டார். இந்த மாதிரிலாம் நீ எதுவும் பண்ணக்கூடாது, நீ நமக்கு 2 இயர்ஸ் தானே ஆகுது அப்படின்னு சொன்னார். ஆனால் என்னால் அந்த ஃபஸ்ட்டு வெட்டிங் டே அனிவர்சரிக்கு கூட எனக்கு வெளியில் வர அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருந்துச்சு. குழந்தைக்கு அப்புறம் எப்படி மாறிச்சு? நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்னு தெரிஞ்ச அந்த மொமெண்ட் என்னவா இருந்தது? ரொம்ப ஹாப்பியாக இருந்தது சார். நான் எவ்வளோ டெஸ்ட்டு பண்ணியிருக்கேன் சார், அதை மறக்கவே முடியாது. அது எல்லாமே வச்சுருக்கேன். இப்போ கூட நிறைய டெஸ்ட் எடுத்து ஒவ்வொரு வாட்டியும் நெகட்டிவ்னு வருமா, அது பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது டெஸ்ட் ஃபெயிலியர் ஆனால் எடுத்து வச்சுருக்கீங்களா? எத்தனை வச்சுருப்பீங்க அந்த மாதிரி? அது கணக்கே இல்லை. அவ்வளோ ஒவ்வொரு மந்த்து வந்து டேட் தள்ளி போகணும், பீரியட் வரக்கூடாதுன்னு வேண்டிக்கிட்டே இருப்பேன். ஆனால் வந்துருமா, அப்போ போயிட்டு இந்த பாத்ரூமில் போயிட்டு உட்காந்து அழுவேன், யாருக்கும் தெரியாமல். இவ்வளோ ஃபெயிலியர்ஸ் தொடர்ந்து சந்திக்கிங்கப்போ ஆல்ரெடி மனசு ரொம்ப ஒரு மாதிரி காயப்படும். எந்த நம்பிக்கை அவங்கள வந்து இல்லை கண்டிப்பாக நமக்கு அமையும் அப்படிங்கிற நம்பிக்கை ட்ரைவ் பண்ணுச்சு? எந்த நம்பிக்கை உங்களுக்கு? எனக்கு என்ன சொல்கிறது, கடவுள் நம்பிக்கை தான் நான் சொல்வேன். எனக்கு இப்போது 3 பசங்க. பெரியவன் தான் ஃபஸ்ட்டு, 2வது இவங்க ட்வின்ஸாக நின்றுட்டாங்க. அது கடவுள் தான் நான் சொல்வேன். ஆக்சுவலாக உங்களுக்கு குழந்தையில கையை ஏந்தின மொமெண்ட் எப்படி இருந்தது? அது கையில் ஏந்தும் போது சந்தோஷம் சொல்ல முடியாது. அவ்வளோ நல்லா நான் ரொம்ப சந்தோஷம் தான். ஆனால் சொசைட்டிக்கு நம்ம எவ்வளோ நிறைய பேர் கேட்டவங்களாம் நம்ம பதில் சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் நம்மளை யாரும் கேட்க மாட்டாங்க, குழந்தை இல்லையா யாருக்கும் பதில் சொல்ல வேண்டியது. இதுக்கப்புறம் யாரும் கேட்க மாட்டாங்க. அந்த ஒரு சந்தோஷம் தான். அதாவது எங்கள் மாமியார் அவங்க அம்மா இருக்காங்களே, நாங்கள் 2 பேர் லவ் மேரேஜ். வீட்டில் 2 சைடுமே ஒத்துக்கல எங்கள் வீட்டில். ஆனால் வேறு வழி இல்லாமல் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணாங்க. அதுக்கப்புறமும் குழந்தை இல்லாததுனால வந்து அவங்க அம்மாவுக்கு என்னாச்சு, எங்கள் மாமியாருக்கு என்னாச்சு, அதே டென்ஷன்லேயே இருந்து என்ன சொன்னாங்க, என்ன நாங்கள் பார்த்து வச்சுருந்த பொண்ணாக இருந்தால் இந்நேரம் குழந்தை நின்று இருக்கும், நீயா தேடின்னு போனல அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதே மாதிரி வீடு தேடி வந்து மருந்து கொடுப்பாங்க. ஏதோ ஆந்திராவிலேருந்துலாம் வந்து மருந்து கொடுத்தாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க, அவங்க சொன்னாங்க 2 பேருக்கும் சேர்த்து பார்த்து தான் மருந்து கொடுக்கணும், உனக்கு நாடி பிடிச்சி பார்த்தோமா, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் உங்கள் வீட்டுக்காரர் பார்க்கணும் அப்படின்னு சொன்னதுக்கு அதுக்கு என்ன சொன்னாங்க அவங்க, என் பையனுக்கெலாம் எந்த பிரச்சனையும் இருக்காதுப்பா, ஏன்னா அவனுக்கு நாங்கள் சின்ன வயசுலேருந்து நல்லா சத்தானதெல்லாம் கொடுத்து வளர்த்துருக்கோம். என் கண்ணு முன்னாடியே சொல்கிறாங்க. அதாவது குழந்தை இல்லைன்னா 2 பேருக்கும் பிரச்சனையா என்னன்னு அதை யோசிக்க மாட்டுறாங்க. அதாவது என்னை மட்டுமே
எனக்கு மட்டும்தான் குறை, எனக்கு மட்டும்தான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி எங்கள் வீட்டு ரிலேஷன் சைட்லேயே தான் எனக்கு பிரச்சனை. ஆக்சுவலாக என்ன நடந்துச்சு? அதாவது எனக்கு நீர் கட்டி இருந்தது. Okay, PCOD அது வந்து லேப்ரோஸ்கோபி பண்ணாங்க, அவருக்கும் போனாங்க, 2 பேருக்குமே அவங்களுக்கும் டேப்லெட் கொடுத்தாங்க, 2 பேருக்குமே ப்ராப்ளம். ஆனால் வந்து எனக்கு மட்டுமே பிரச்சனை அப்படின்ற மாதிரி அவங்க வீட்டு சைடில் வந்து எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லை சார், அதுக்கு பட் நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணி இது பண்ணீங்க? நான் எங்கள் அம்மா இந்த விஷயம் தெரிஞ்சப்போ அவங்க வீட்டில் எங்கள் அம்மாகிட்ட போய் சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. இப்போ நான் எங்கள் மாமியார் கிட்ட போகிறேன்னு வச்சிங்களேன், இப்போ எங்கள் மாமியார் எங்கள் அம்மா பேசுகிற மாதிரி என்ன பேசுகிறாங்க வச்சு இன்னொருத்தங்கிட்ட என் பையனு என் பொண்ணுக்கு பிரச்சனை இல்லை, என் மருமகன் தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி என் காது பட பேசினாங்கன்னா எனக்கு எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஃபீலிங் தானே என் ஒய்ஃபுக்கு இருக்கும். பிரச்சனை இப்போ ஒரு குழந்தை போகிறது பிரச்சனைனா 50-50 தான். ஆக்சுவலாக என்னன்னா இவர் சொல்கிறது ஒரு மாதிரி ஒரு மெச்சூர்டான அப்ரோச் இதுதான். ஏன்னா 2 பக்கமும் ப்ராப்ளம் இருக்கலாம், மேபி 50-50 கூட இருக்கலாம் சார். ஒரு பக்கம் இருக்கலாம், அதை பார்த்து அதை அணுகிறதா சரியான மெச்சூர்டான அப்ரோச். அந்த வகையில் நீங்கள் உண்மையிலே ஒரு நல்ல ஒரு பக்குவமான அப்ரோச் எடுத்திருக்கீங்க. அந்த அப்ரோச் இல்லைன்னா சிக்கல் தான் அது. அந்த வகையில் உங்களுக்கு உங்கள் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப கரெக்டான கிஃப்டான ஒரு மனுஷன் தான் அது. அது கரெக்டாக மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணிட்டார் அதை. இங்கே வந்து நிறைய பேர் வந்து பெண்கள் அவங்களோட பிரச்சனையை சொன்னாங்க. எனக்கு வந்து குழந்தை இல்லைங்கப்போ எனக்கு நிறைய பேர் வார்த்தைகள் வந்து ரொம்ப கடினமான வார்த்தைகள், ரொம்ப அதெல்லாம் மோசமாக பேசினாங்க, சுடுசொற்களை பயன்படுத்தினாங்க, சொந்தக்காரங்க கூட இருக்கவங்க கூட பிறந்தவங்களையும் கூட மோசமாக பேசினாங்கன்னு. ஆனால் நீங்கள் வருவதுக்கு முன்னால் கூட ஆண்கள் சில பேர் சொன்னாங்க. ஆண்கள் வந்து நீங்கள் வந்து பெண்களுக்கு மட்டும் நினைக்காதீங்க, ஆண்கள் எங்கேயுமே கூட மோசமாக இருக்காங்க, குழந்தையே இல்லை உனக்கு எதுக்கடா மீசை அப்படின்லாம் கேட்டாங்க அப்படின்னு. இது எங்களுக்கு ஒரு ஷாக்கிங்காக இருந்தது. உங்களோட அனுபவத்தில் நீங்கள் இந்த மாதிரி ஆண்களுக்கும் இந்த மாதிரி சம்பவம் நடந்துகிட்டு இருக்குன்னு பார்க்குறீங்களா? இல்லை, கண்டிப்பாக. இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் அந்த டெஸ்ட் சென்டர்ஸ்லாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜென்ஸ்லாம் வெயிட் பண்ணுவாங்க. இப்போ ரீசெண்டாக என்னோட ஃப்ரெண்டோட அவங்களோட IVF ட்ரீட்மெண்ட்காக போனேன். அங்கே வந்து ஒரு செட் ஆஃப் மேல் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்கள வந்து அந்த டெஸ்ட்டுக்காக கூப்பிடுறாங்க. இப்போ ஃபாரஸ்ட் ஃபார்ம் டெஸ்ட் அந்த மாதிரி டெஸ்ட்டுக்காக அவங்கள கூப்பிடுறாங்க. அவங்க வந்து ஒரு கூனி குறுகி அவங்க ஃபேஸே வந்து நமக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருப்பாங்களா, லேடிஸ் யாராவது பார்த்துருவாங்களா, நம்மளை வந்து யார் நினச்சிருவாங்களான்னு போகிற ஆண்களெல்லாம் நாங்கள் பார்க்குறோம். அப்போ அவங்களுக்கும் அந்த பெயின் இருக்குது. அவங்க எல்லாம் வந்து ஏதோ நம்ம ஒரு பெரிய தப்பு பண்ணிவிட்டு ஜெயிலுக்குள்ளே போகிற ஒரு ஃபீலிங்கில் இருப்பாங்க. அவங்களுடைய முகங்கள் எல்லாம், அவங்க வைஃப்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. பட் அவங்களுக்கு அது அவ்வளோ பெரிய ஒரு அசிங்கமாகவும் கேவலமாகவும் அவங்களுக்கு அது ஃபீல் ஆகும். ஸோ இந்த பிரச்சனை வந்து இன்னைக்கு காலகட்டத்தில் வந்து பெண்களுக்கு மட்டும் இல்லை, அதுதான் அவங்களுக்கு ஆண்களுக்குமே. அது அவங்களுக்கு வந்து என்னென்னா ஒரு ப்ரெஸ்டீஜ். எனக்கு வந்து குழந்த பெத்தாயிடுச்சு, நான் வந்து குழந்தை பெற்றுக்கிட்டேன், நான் வந்து குழந்த இது பண்ணிட்டேன் அப்படிங்கிறது அதனால தான் 12 முறை IVF ஃபெயிலியர் ஆன என்னுடைய நெருங்கிய தோழி அவ சுசைட் பண்ணி இறந்துட்டாங்க. 12 முறை IVF ஃபெயில் ஆகுது. ரீசன் என்னன்னா, எனக்கு IVF ஃபெயில் ஆயிடுச்சு, இனி எனக்கு குழந்தை பெற்றுக்கிறதுக்கான சான்ஸ் கிடையாது. என்ன ப்ரொஃபஷனில் இருந்தாங்க அவங்க? IT. எனக்கு வந்து சொசைட்டி ஃபேஸ் பண்ண முடியாது. ஒரு நல்ல ஜாப்ல இருக்க ஐடியில் இருக்கவங்களுக்கே அதுதான் பிரச்சனை. அதான் நான் சொல்கிறேன் இல்லை சார், அது உங்களுக்கு ஒரு இதுவே கிடையாது. அது டசன்ட் மேட்டர். நீங்கள் வந்து எந்த மாதிரியான கிளாஸில் இருங்க, சமூகத்தில் இருங்க, வில்லேஜில் இருங்க, மெட்ரோவில் இருங்க, அது பிரச்சனை இல்லை, என்ன வேலையில் வேணாலும் இருங்க. பட் என்னன்னா, இது வந்து குழந்தை வந்து உங்களுக்கு ஒரு ஸ்டேட்டஸ், ப்ரெஸ்டீஜ். இந்த பரிகாரங்களாகட்டும், பூஜையா, வாட் எவர் இட் இஸ், எதையாவது ஒன்று பண்ணி ஏதாவது ஒன்று நடந்துடாதா அப்படிங்கிறது தான். அண்ட் இப்போ வரைக்கும் we are not ready for adoption.